பிகேஆர் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தத்தம் கருத்துக்களை முன்வைக்க முழு சுதந்திரம் உண்டு. ஆனால் அது முறையாகவும் பொறுப்போடும் பயன்படுத்தப்பட வேண்டும். மாறாக அவதூறு பரப்பவும் அபாண்டங்களை அள்ளி வீசவும் அல்ல என கட்சியின் உதவி தலைவர் டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நினைவுறுத்தியுள்ளார். பேச்சுரிமை என்பது பிகேஆர் மட்டுமின்றி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் முதன்மை பலமாகும். ஆனால் அது முறையாகவும் பண்பாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். இன்ஸ்கேன் ஏற்பாட்டில் சுபாங்கில் சேஞ்ச் மேக்கர்ஸ் IICS மற்றும் சமூக தொழில் முனைவர் அறிமுக விழாவில் பங்கேற்ற பிறகு ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆங்காங்கே ஒரு சிலர் கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள். அரசியலில் இது சகஜமான ஒன்று. அதுபோன்ற விமர்சனங்கள் நிலைத்தன்மையை பாதிக்காது. எனவே தம்மை பொறுத்தவரை பிகேஆர் கட்சி அன்வாரின் தலைமையில் வலுவுடனேயே உள்ளது. அவர் தொடர்ந்து கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் இருப்பார் என தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் கூறினார். நீதிபதிகள் நியமனங்கள் தொடர்பில் விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என நேற்று பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்திருந்தனர். முன்னாள் துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான டத்தஸ்ரீ ரஃபிசி ரம்லி தலைமையில் சத்தியா வங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்னஸ்மி நிக் அமாட், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்சேன் உள்ளிட்டோர் அச்செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர்.